எப்படி நான் வராம கிளப் மீட்டிங்கா? நோ வே, டெஃபினட்டா நான் வந்துடுவேன். அது எப்படி நான் வராம இருப்பேன்? கரெக்ட், நான் வராம மீட்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா நான் வந்துடுவேன். டோன்ட் வரி गाइस, நான் கண்டிப்பா வந்துடுவேன். இன்னும் ஒரு 1 ஹவர்ல நான் கிளம்பிடுவேன் நினைக்கிறேன். ஆமா 1 ஹவர்ல கிளம்பிடுவேன். ரோகிணி எந்த நேரமும் ஃபோனே தான் பேசிட்டு இருக்கா. ரோகிணி உன்னதான் கூப்பிடுறேன். மா 1 மினிட், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஷியோரா கண்டிப்பா கிளப் மீட்டிங்க்கு நான் வந்துடுவேன். வராம கண்டிப்பா இருக்க மாட்டேன். ஓகே, ஒரு 1 ஹவர்ல நான் வந்துடுவேன். சரி ஓகே, வச்சிட்டுமா? ஓகே பை. இப்ப சொல்லுமா, என்னமா ரோகிணி கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ரோகிணி எந்த நேரமும் அந்த போனே கதையும் தான் இருப்பியா? அம்மா இப்ப நீங்க என்ன விஷயமா பேச வந்தீங்க அதை மட்டும் பேசுங்க. எனக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்கு. அப்புறம் நான் போன் பேசாம இருக்க முடியுமா என்ன? சரி நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. நான் என்ன விஷயமா அவட்ட பேசுவேன்? மாப்பிள்ள காலையில இருந்து 5-6 வாட்டி போன் பண்ணிட்டாருமா. நீ அவர் போனே எடுக்க மாட்டேறியாமே? அம்மா எதுக்கு நான் அவரோட போன் எடுக்கணும்? அவரே வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அவரோட போன் எடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் கொள்ள சொல்றியா? இப்ப எதுக்கு அவர் சும்மா போன் பண்ணிட்டு இருக்காரு? சொல்ல வேண்டியதானே, என் பொண்ணு உங்களை வேணாம்னு சொல்லிட்டா, அதனால டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. இப்ப 3rd இயரிங்க்கு வரணுமா? அதை சொல்ல வேண்டியதானே. 3rd இயரிங்க்கு வந்து தயவு செஞ்சு என்ன முடிச்சு விட சொல்லுமா. எனக்கு இதுவே பாதி தலைவலி வந்துடும் போல இருக்கு. என்ன ரோகிணி பேசிட்டு இருக்கா? நீ மாப்பிள்ளைய வேறுக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒண்ணு அப்படி ஒண்ணு பெரிய விஷயங்கள் எதுவும் நடந்துடல. இதெல்லாம் சாதாரண விஷயம் தாண்டி. இங்க பாரு, மாப்பிள்ளைய கொஞ்சம் உட்காந்து நீ பேசினா எல்லா விஷயமும் தீர்ந்து போகும்டி. ஆனா நீ மாப்பிள்ளை கிட்ட பேசவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. முதல்ல நீ அவரை மாப்பிள்ளைன்னு சொல்ற பாரு, அது முதல்ல நிறுத்து. எனக்கே புருஷன் இல்லைன்னு ஆயிடுச்சாமா. நானே தாலியை கழட்டி விசிறியாச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன இன்னும் மாப்பிள்ளை பைத்தியக்காரி நீ தாண்டி அப்படி சொல்லிட்டு இருக்க. ஆனா மாப்பிள்ளை இன்னமும் உன் மேல உள்ள பாசம் எதுவும் குறையாம அப்படி தாண்டி இருக்காரு. இப்ப வரைக்கும் ஏன் பொண்டாட்டி தாண்டி சொல்றாரு. உங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கலடி, என் பொண்டாட்டி நல்லா இருக்கான்னு தான் கேட்கறாரு. இந்த டிராமாலாம் நான் நம்பணுமா? எல்லா டிராமாவும் நான் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே நான் நம்ப தயாரா இல்ல. நான் முடிவு பண்ணதுதாம்மா. எனக்கு அந்த வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லை, அவர் கூட சேர்ந்து வாழ துளி அளவும் இஷ்டம் கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. பாருடி, இப்ப நீ எடுத்த இந்த முடிவுக்காக பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவடி. சொன்ன கேளு, புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனைகள் வரதா செய்யும். அதெல்லாம் உட்காந்து பேசினா எல்லாமே தீர்ந்து போகும்டி. ஆனா நீ என்னன்னா அடிச்சா முட்டை வச்சா குடும்பின்னு இப்படி எடுத்து கவுத்தன் முடிவு எடுக்க கூடாதுடி. இந்த பழைய புறாலாம் உன்னோட வச்சுக்க, தயவு செஞ்சு எனக்கு கொண்டு வராத. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. இப்ப நான் இருக்கேன் பத்தியா, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன் பண்ணு இன்ன வரைக்கும் அவஸ்தப்பட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த மனுஷன் கிட்ட சொல்லி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட சொல்லுமா. இதுக்கு மேலே என்னால அவர் கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லம்மா. மாப்பிள்ளைய விடுறீ, நீ பெத்த ஜீவன் அங்க இருக்கடி. அந்த ஜீவனோட முகத்தையாவது நீ எல்லாம் பாத்தியாடி? அந்த குழந்தைய போய் பார்க்க உனக்கு மனசு இல்லைல்ல? பிறந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அந்த மனுஷன் நீ அந்த குழந்தைய வச்சிருக்க மாதிரி ஏதேதோ பண்ணி போட்டோவை ரெடி பண்ணி இப்ப வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட இவதான் அம்மா பாத்துக்கானு அலம்போதெல்லாம் காமிச்சு அந்த குழந்தையோட மனசை ஆறுதல் படுத்திட்டு இருக்காரடி. ஏண்டி இப்படியாடி அந்த குழந்தை வளரணும்? அது நம்ம வீட்டு வாரிசுடி. நம்ம வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த குழந்தை தான்டி வாரிசு. என் பேத்திய நானும் இன்னும் கண்ணால கூட பார்க்கலையடி. உனக்கு அந்த பாசம் இல்லையாடி? இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாமா. அவரே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். குழந்தை மட்டும் வேணும் நான் நினைப்பேன். இங்க பாருமா, குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு நான் பாலை கொடுத்துட்டு அதுக்கு நான் பணி விட செஞ்சுக்கிட்டு என்னால இதெல்லாம் முடியாதுமா. இப்ப பாத்துல நான் ஃப்ரீடமா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு பார்த்தலாம் எக்கச்சக்க ஒர்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் விட்டுட்டு குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கவா? என்னால முடியாதுமா. ஏன் இப்படி பேசுற? நீ நான் பெத்த பொண்ணான்னு எனக்கு தெரியலடி. நீ நினைச்ச மாதிரி நான் அன்னைக்கு நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீ இங்க இவ்வளவு பெரிய உருவமா நின்று இருக்க மாட்டே, தெரியும்ல? உன்னோட தலையெழுத்துமா. என்னையே முதல்ல பெத்த அப்புறம் ஏன் வளர்த்த? அப்பவே நீ என்ன இந்த மாதிரி தூக்கி போட்டு போக வேண்டியதானே? தப்பு பண்ணிட்டேன் நீ. அப்பவே உன்னை நான் இப்படிதான் தூக்கி போட்டு போயிருக்கணும். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு தூக்கி போட்டிருந்தா இன்னைக்கு நீ யாருன்னு உனக்கே தெரியாம இருந்திருக்கும். ப்ளீஸ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கிளப் மீட்டிங் இருக்கு, நான் போகணும். தயவு செஞ்சு என்ன மூட் அவுட் ஆக்கிடாத, ஓகேவா? டிஃபன் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு கிளப் மீட்டிங் கிளம்புறேன். நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். உன்னையும் போய் அவர் ஏன் பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்காரு பத்தியா? அவரை சொல்லணும். அவர் என்னைக்கு மனசு மாறுவார்னு தெரியல. அவர் மாறினவாது அவர் வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா அவர் உன்னை விடுற மாதிரி இல்ல. சரி டிஃபன் எடுத்து வை, நான் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். எடுத்து வைக்கிறேன், வந்து கொட்டிக்கிட்டு கிளம்பு. இது யாருன்னு தெரியல, அம்மா வேற மூட் அவுட் பண்ணிட்டாங்க. சரி யாருன்னு பாப்போம். இவங்களா? இவங்க போன் கடை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க மட்டும் தான் என் மனசை புரிஞ்சிட்டு இருக்காங்க. வேற யாரும் என் மனசை புரிஞ்சுக்கல. 100 ஆயிடுச்சு தெரியுமா? உங்க போன் கடை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா போன் பண்ணிட்டீங்க. ஆமா போன் பண்ணாராமா.
எனக்கு பண்ணிருக்காங்க, நான் எடுக்கலையே. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். மேபி வெயிட்டிங்ல போயிருக்கலாம். அம்மாவுக்கு பண்ணிருக்காங்க போல இருக்கு. எப்போ பாடுற போறானா பாடிட்டே இருக்காங்க. நீங்க தான் சொல்லிருக்கீங்களே ஃபோன் எடுக்க கூடாதுன்னு. எடுக்க மாட்டேன், கண்டிப்பா எடுக்கவே மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபோன் எடுத்தா என் மைண்டை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. என்னால இனி சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்லை. நான் நானா இருக்க விருப்பப்படுறேன். அங்க இருந்து அடிமைத்தனப்பட்டது போதும். இனிமே நான் ஃப்ரீடமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த 1 இயர் நான் எவ்வளவு ஃப்ரீடமா இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனி இப்படிதான் இருக்க போறேன். நீங்க மட்டும் தான் என் மனசை புரிஞ்சிருக்கீங்க. ஆமா, தேங்க்ஸ்க்கா. நீங்க மட்டும் தான் என் மனசை புரிஞ்சிருக்கீங்க. அக்கா அப்படியே ஏதாவது பேசுங்க. எனக்கு அந்த டைவர்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ்க்கா. எனக்கு அந்த டைவர்ஸ் கிடைக்காதது ரொம்ப டென்ஷனா இருக்கு. அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா போதும், நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவேன். ஏய் சந்தியா சந்தியா, இங்க தாண்டி, இங்க தான். நிறுத்து இங்க நிறுத்து. உங்க வீடு இன்னும் தூரம் இருக்கா? இன்னும் இங்க நிறுத்த சொல்ற? வா வீட்டுக்கிட்டே இருந்து விடுறேன். ஐயோ சந்தியா, நான் சொல்றதை கேள, கொஞ்சம் நிறுத்தேன். நிறுத்துறேன். நடந்துதான் போகணும். ஆனா இப்போ இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். வேலை இருக்கா? ஏய் டைம் என்னன்னு பாத்தியா? இந்த டைம்ல என்ன வேலைடி? ஏதோ கடைக்கு போறமா என்ன? வா நானே கூட்டிட்டு போறேன். ஏய் கடைக்குலாம் இல்லடி, அந்த சுந்தரி அம்மா வீட்டு வேலைக்கு தான். சுந்தரி அம்மா வீட்டு வேலைக்கா? ஏய் இன்னைக்கு மார்னிங் போவே? அவங்க வீட்டுக்கு மார்னிங் போயிட்டு தான் வந்தேன். அப்படியே நீ என்கிட்ட சொன்ன. சந்தியா காலையில போயிட்டு தான் வந்தேன். இனிமே இந்த டைமும் போகணும். இனிமே 2 டைமும் வேலைக்கு போகணும். அவங்க பையன் ஊர்ல இருந்து வந்திருக்காருல, அதனால 2 டைமும் வர சொல்லியிருக்காங்க. 2 நேரமும் சமைக்கணும் மாமா. அதான் வேலை முடிச்சிட்டு இங்க வேலைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். எனக்கு புரியல. ஆமா நீ மனுஷதானா இல்ல ரோபோட்டா? ஏமா இங்க போயிட்டு அங்க போயிட்டுன்ற? ஏண்டி முதல்ல எதுக்கு நீ வேலை எடுத்துக்கிட்ட? கோவப்படாதடி, நான் எங்க எடுத்தேன். அதான் சித்தி தான் 2 நேரமும் சமைப்பான்னு சொல்லிட்டு சம்பளம் முன் பணமா வாங்கிட்டாங்கடி. அந்த பிசாசுக்கு ஒரு வேலை இல்லையாடி? ஒரு வேலை வீட்டுல செய்யாது, ஆனா உன்னை மட்டும் ஊர் ஃபுல்லா வேலை செய்ய வச்சு வேலைக்கு பார்த்துட்டு இருக்காளா அவ? இங்கேயும் சம்பளத்தை வாங்கிக்கிறான், இங்கேயும் சம்பளத்தை வாங்கிக்கிறான். இதெல்லாம் வர ஒருத்தருக்கு ஒரு பாயசத்து போட்டு கொடுத்த நம்மள இருக்கு. ஏய் நீ மட்டும் ஊன்னு சொல்லடி, வீட்டு தலையில இல்லையான்னு பாரு. எனக்கு ஆத்திரமா தான் வருது. ஆனா என்ன பண்ண, நமக்காக பேசதான் அந்த வீட்டுல ஆள் இல்லையே, நம்ம செஞ்சுதானே ஆகணும். இதுக்கு தாண்டி படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், பேசாம என் கூட வந்துருன்ட்டு. இங்க இருந்து இவ்வளவு சித்திரவதைகளை நீ அனுபவிக்கிறதுக்கு என் கூட வந்துட்டா நிம்மதியா இருக்கலாம்ல. இவங்க யாரும் வேணாம்னு சொல்லி உதறி போட்டு வந்துடுடி. வரேன்டி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்படிதான் வருவேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வரும்போது நீ இருப்பியான்னு தெரியலையே. லூசு அப்படிதான் பேசாத. நீ இருப்பியான்னு கேட்டது கல்யாணம் ஆகி போயிடுவேன்ல, அதை பத்தி சொன்னேன். மூஞ்ச பாரு, வாயை திறந்தாலும் இப்படி ஏதாவது பேசிட்டே இருப்பேன். நானாவது வாயில பேச வேண்டி செய்யறேன், நீ நெகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கேடி. நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்க. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடி? சி என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க முடியலடி. எத்தனடி பாப்பா நீ? மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி உழைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. ஏய் நீ பாடிடாதா, பேசாம சொல்றதை கேளு. நைட்டோட நைட்டா என் கூட வந்துரு. அதான் சொன்னேன்டி சந்தியா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வருவேன். நான் அந்த 20 லட்ச ரூபாய் கடனை எங்க சித்திக்கிட்ட கொடுத்துட்டு அப்ப எங்க சித்திக்கிட்ட தைரியமா சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவும் ஏன் போறேன்னு கேட்க மாட்டாங்கதான். இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அந்த கடனை அடைச்சிட்டு கண்டிப்பா வரேன்டி. ஒரு ரூபாய் 2 ரூபாய் இல்லடி, 20 லட்ச ரூபாய், 20 lakhs. இதை நீ அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வரப்போற. இதனை அடைக்கிறதுக்குள்ளே உனக்கு வயசாயிடும். அதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு வந்தாங்கன்னா வரலனா என்ன, அங்கேயும் சமாதி ஆக்கிடுவாங்கடி. அப்படிதான் நான் போகணும்னு இருந்தா போக வேண்டியதுதான். எனக்கு நீ யாரடி இருக்கா? ஒருத்தியை தவிர. உனக்கு தெரியுதுல நான் இருக்கேன்னு, அப்புறம் எனக்கு யார் இருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியுது நீ இருக்கிறேன்னு. ஆனா நீ உன் வாழ்க்கையை பார்க்கணும்ல. உனக்கும் கல்யாண காட்சி நடந்து நீயும் புருஷன் வீட்டுக்கு போகணும்ல. ஏய் கல்யாணம் சொன்னது ஞாபகம் வருது. ஆமா இன்னைக்கு சார் உன்னை கூப்பிட்டாரே உள்ள, என்ன சொன்னாரு? ஏதாவது சம்பவம் நடந்ததா? அதை பத்தி நீ சொல்லுன்னு பார்த்து சொல்லவே இல்லை. ஆமா என்னடி நடந்தது உள்ள? நீ திருட்டு மொழி முடிச்சிட்டு உள்ள போன, ஏதாவது சம்திங் நடந்ததா? நீயே பாரு என்ன நடந்ததுன்னு. சந்தியா உள்ள வாங்கண்ணா, கேபின் உள்ள வாங்கன்னு அர்த்தம். கேபின் வாசல்ல நிக்கிறதுன்னு அர்த்தம். உள்ள வாங்க. இல்ல சார், நான் இங்கே இருக்கணும், இதுதான் கரெக்டா இருக்கும். எதனால ஓடுறதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். இல்ல நான் இங்கே இருக்கேன். சந்தியா உள்ள வாங்கன்னு சொன்னேன், உள்ள வா. ஐயோ மிரட்டி வேற கூப்பிடுறானே, இப்ப நான் என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியலையே. இல்லைங்க சார், நான் இங்கே இருக்கணும். ஏய் உள்ள வாடி.
மறுபடியும் டீ போட்டு கூப்பிடுறான். ஐயோ கடவுளே, இவன் ஏதோ ஒரு முடிவோட இருக்கானோ. நம்ம சும்மா பாப்பா பேசணும்னு நினைச்சோம். இவன் என்னடா இப்ப யாருமே இல்லாம ஆபீஸ் ரூமுக்கு தனியா கூப்பிட்டுருக்கானே. ஐயோ கடவுளே, ஏதாவது எசக்கு பிசக்காரா இருந்துப்பானோ. ஹலோ சந்தியா, உன்னதான் கூப்பிடுறேன், உள்ள வா. இல்ல சார், இங்கே இருக்கேனே. இதுவே கம்ஃபர்டபிளா தானே இருக்கு. நீங்க அங்க இருந்து சொல்லுங்க, நான் இங்க இருந்து கேக்குறேன். இப்ப நீயா வரியா இல்ல நான் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வரட்டா? ஆத்தி, இவன் வேற மாதிரி போறானே. ஐயப்பல எவ்வளவு வேலைத்தனமா இருக்கு. இவன் வில்லனா ஹீரோவா? ஐயோ தெரியாம இவனை வேற நான் பாத்துட்டேனே. என்ன இப்ப நீயா வரியா இல்ல நானே வந்து இது வேலைக்கு ஆகாது. இரு நானே வரேன். நானே வந்துட்டேன் சார். இப்ப சொல்லுங்க சார். இப்ப கூட இன்னும் வரலையே, இன்னும் கூட கொஞ்சம் கிட்ட வரலாம். வா. ஐயோ இவன் விட மாட்டான் போல இருக்கே. டோர் ஓபன் பண்ணா அப்பா ஓபன்ல தான் இருக்கு. எதனால ஓடிடலாம். ஐயோ கடவுளே, எவ்வளவு தைரியமான பொண்ணு நானு. என்னையே நடுங்க வச்சுக்கிறானே. ஏய் வா. வரேன் சார், வரேன் சார். இதுக்கு மேல வந்தா நல்லா இருக்காது சார். இதுவே போதும்னு நினைக்கிறேன். விஷயத்தை சொல்லுங்க சார். எனக்கு கவுண்டர்ல வேலை இருக்கு, நான் போகணும். ஆமாமா, நீ இதுக்கு மேல வந்தா நல்லா இருக்காது. நான் வரேன். ஐயோ கடவுளே, இந்த ஆள் எதுக்கு இப்ப பக்கத்துல வராரு? மே கம் இன் சார். உள்ள வந்துட்டு வரலாமான்னு கேக்குறீங்களா? அப்பா, கடவுளே, டேய் மேனேஜர், இன்னைக்கு தானே நீ உருப்படியான ஒரு வேலை பண்ணிருக்க. நல்ல சமயத்துல உள்ள வந்த. ஆத்தாடி, இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? என்னென்னமோ நடந்திருக்கும் போல இருக்கே. சொல்லுங்க கிஷோர், என்ன விஷயம்? இல்ல சார், சார் கால் பண்ணியிருந்தாரு, நீங்க எடுக்கலையாமா, அதான் என்னன்னு பார்க்க சொன்னாங்க. அதுக்கு தான் சார் வந்தேன். அதுக்கு வந்து தான் பார்க்கணுமா, ஃபோன் பண்ணக்கூடாதா? சார், சார் கால் பண்ணும்போது நீங்க எடுக்கலாம்ல. அதான் கிஷோர் சார் வந்து பார்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு இருந்திருப்பாரு போல இருக்கு. அவனுக்கு சப்போர்ட் பண்றோம். போலு கிஷோர், அப்பாவுக்கு நான் கால் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். ஓகேங்க சார். சார் கொஞ்சம் சீக்கிரமா கால் பண்ணுங்க, ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு. அதான் சார் 2-3 வாட்டி கால் பண்ணிட்டாரு, என்னன்னு கேட்டுருங்க சார். எனக்கு தெரியும் கிஷோர், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். ஐயோ மறுபடியும் போயிட்டானே. ஐயோ இவர் பார்வை வேற சரியில்லையே. நம்ம எப்படியாவது கிளம்பிடலாம். சார், உங்களுக்கு வேற நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கு. நீங்க என்ன பாருங்க சார், நானும் கவுண்டருக்கு போய் வேலையை பாக்குறேன் சார். என்ன போறேன் சார்? ஏய் நில்லு, எங்க போற? கவுண்டருக்கு போனே சொல்லுங்க. ஆதி சார், எனக்கு வேலை நிறைய. மறுபடியும் சொல்லு. ஆதி சார், எனக்கு வேலை நிறைய இருக்கு, அதான் போறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொன்னதை மட்டும் சொல்லு. ஆதி சார். டேய் வேண்டாம், என்ன வேலையா கூப்பிட்டியோ அதை மட்டும் சொல்லு. சரி சந்தியா, நான் உன்னை சும்மா உள்ள கூப்பிடல, விஷயமா தான் கூப்பிட்டேன். ஆமா, ராதாக்கு என்ன ப்ராப்ளம்? எதனால ராதா டெய்லியும் லேட்டாக வராங்க? நானும் கேட்கணும்னு நினச்சேன், பட் நான் உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதான் அவங்க ஃப்ரெண்டான உங்களை கூப்பிட்டு விட்டேன், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. சொல்லு, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுவா சார், அது அவங்க சித்தி தான் சார் பிரச்சனை. அவங்க சித்தி இருக்கிற எல்லா வேலையும் வாங்கிட்டு அவ வெளியிலயும் போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷாப்க்கு வர லேட் ஆயிடுது சார். இதனால தான் சார் தினமும் லேட்டா வரா. நானும் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க சொன்னேன், ஆனா கேட்டா நீங்க கொடுப்பீங்களான்னு தெரியல. நீங்க கொடுத்தாலும் பெரிய சார் கொடுப்பாரான்னு தெரியல. அதனால அவ தயங்கிட்டு அமைதியா விட்டுட்டா சார். எனக்கு அந்த தயக்கம் இருந்ததுதான். சரி போற வரைக்கும் போகட்டும்னா நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் சார். வெளியில வேலை பார்த்துட்டு வராங்களா? வெளியிலனா என்ன வேலை? ஏதாவது பார்ட் டைமாவா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி வெளியில வேலைனா அவ எங்கேயும் போய் பார்ட் டைமா ஒர்க் பண்ணல, வீட்டு வேலை செஞ்சுட்டு வரா சார். தினமும் மார்னிங் ஒரு வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சார் ஷாப்புக்கே வருவா. அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவ வரும்போது பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி வரணுமே, நான் இருந்து அவளை கூட்டிட்டு வரேன் சார். என்னங்க இத்தனை நேரத்தில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்க்கே வராங்களா? ஆமா சார். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி நீங்க போங்க. என்ன நம்ம போக சொல்லிட்டா? சந்தியா போங்க, வேலை இருக்குன்னு சொன்னீங்களா, போங்க போய் பாருங்க. சார், அவ்வளவுதானா? வேற எதுவும்? அவ்வளோதான். வேற எதுனா நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப நல்லவனா தான் இருக்கா. நீ என்ன எதிர்பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியும். நீ அதான் சீக்கிரமே சொல்லுவேன், ஆனா இப்போ இல்லை. இப்போ அதுக்கான நேரம் தான், கண்டிப்பா சொல்லுவேன். மனிதன் நானடி, உன்னாசையால் இந்த மாற்றம் ஏனடி? சுற்றி பார்த்தாலும் உன்னை சுற்றி பார்க்கிறேனே அன்பே, என் அன்பே. யாரை பற்றி கேட்டாலும் உன்னை பற்றி சொல்கிறேனே அன்பே, என் அன்பே. சந்தியா சொல்லுங்க, வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? வேணும்னா நீங்க எதிர்பார்த்தது. நான் எதுவும் எதிர்பார்க்கல.
போடா. கண்டிப்பா சொல்ல வேண்டி. ஓ நெத்து கூட தூக்கத்தில பத்தேனந்த பூங்குயில காலியான கழுத்தோடவா காலியோட நானும் வருவேன். காலி வந்த வெளியில தாராளமா எங்க தருவேன். இதாண்டி நடந்தது. நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நல்ல பையன் தான். ஆமா, சம்பவம் எதுவும் நடக்கலன்னு ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி இருக்கே. அட போடி, நீ வேற சம்பவம் எதுவும் நடக்கலன்னு கவலையில இருக்கணும். அட எவ்வளவு பயந்துட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். அவர் ஏதாவது என்கிட்ட சொல்ற போறாருன்னு எனக்கு வேற எவ்வளவு படபடப்பா இருந்தது தெரியுமா? அது சரி சரி சந்தியா, ஒருவேளை ஆதித்யா சார் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? அடா, அவ ஏதோ சும்மா என்ன போக வர பாக்குறாரு, அவ்வளவுதான். பாக்காதவா வச்சு நம்ம லவ்னு டிசைட் பண்ணிடக்கூடாது. இல்ல சந்தியா, ஆதித்யா சாரு உன்னை கண்டிப்பா லவ் பண்றாரு, எனக்கு நல்லா தெரியும். அவர் உன்னை பாக்குறத மட்டும் வச்சிடலாம். அவர் உன்கிட்ட பேசுறது, உன்கிட்ட பழகுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது அவர் உன்னை கண்டிப்பா லவ் பண்றாருதான். ராதா, எனக்கு இந்த லவ் வேலை செட் ஆகுமான்னு தெரியல. இதெல்லாம் வேண்டாம். நான் இங்க நல்லபடியா படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு மட்டும் தான் எங்க வீட்டுல தெரியும். நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சது மம்மி டாடி எதுவும் சொல்ல போறது இல்ல. இருந்தாலும் வேண்டாம், எதுக்கு வீண் நம்ப. அதுவும் இல்லாம இவங்க கொஞ்சம் பெரிய இடம், இவங்க கூட நம்ம ஜோடி போட முடியுமா? நல்லாவா இருக்கும். உனக்கு மட்டும் என்னடி குறைச்சல? நீங்களும் நல்ல பெரிய இடம் தானே, இவங்களுக்கு ஈக்குவலா இருக்கவங்க தானே. அப்படிலாம் சொல்ல முடியாது, இவங்க எங்களை விட ஒரு படி மேல. சரி, இப்ப எதுக்கு அந்த கதை நமக்கு? ஆதித்யா சார் உன்னை பத்தி தான் நிறைய விசாரிச்சாரு. நான் உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். மேபி அவர் ஏதாவது ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரி, எனக்காக பரிதாபப்பட நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்கேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உன் லிஸ்ட்லயே ஆதித்யா சாரும் ஆடா இருக்கார் போல இருக்கு. சரிடி, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இங்கே பேசிட்டு இருந்தா நேரம் ஆகும். நான் போய் வேலையை முடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் அங்க வேற சமைக்கணும். டைம் இல்லடி, நான் கிளம்புறேன். உன்னை கண்டா எனக்கு ரொம்ப கோவமா வருது, அதே சமயம் பாவமா இருக்கிறீங்க. இன்னைக்குதான் உனக்கு ஏதாவது விடுதலை கிடைக்குமோ தெரியல. எனக்கு ஏதாவது சக்தி கொடுக்க கூடாத கடவுளே, உன்னை அப்படியே தூக்கிட்டு என் கூட எடுத்து போயிடுறதுக்கு. அதுக்கு என்ன, உன் கூட தானே கடைசியில உன் கூட தான் வருவேன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடி, நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி பாடி ராதா, பார்த்து பத்திரமா போனேன். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடு. வீட்டுக்கு போயிட்டானே? அதெல்லாம் நான் போயிட வேண்டி. நீ போய் முதல்ல நல்லா சமைச்சு சாப்பிடு, சரியா? சரி, நான் பாத்துக்கிறேன். பாய். பாய்டி. ஐயோ, இவ கூட பேசிட்டு இருந்ததுல டைம் போனது தெரியல. சரி, சீக்கிரம் போவோம். சார் சார், ஐயா, என்ன யாரையும் காணோம்? எல்லாம் தூங்கிட்டாங்களா? ஐயோ, சுந்தரி அம்மா வேற கால் பண்ணாங்களா என்னன்னு தெரியலையே. நான் வேற லேட்டா வந்துட்டேன். ஐயா, இதோ வரேங்க. அப்பாடா, சார் முடிச்சுட்டு தான் இருக்காரு. நல்ல வேலை. காத்தடிச்சு கலஞ்சு போனதென்ன? அட என்னங்க இங்க நின்று கூப்பிட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே, வாங்க. சாரி சார், கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். வேலையில இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதான் இங்க வரவும் லேட் ஆயிடுச்சு. சாரிங்க சார். சே எதுக்குங்க சாரிண்ணா? நீங்களும் என்ன பண்ணுவீங்க? எல்லாமே பார்த்துட்டு தானே வரணும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்க. ஓகேங்க சார், நான் போய் உடனே சமைச்சிடறேன். அம்மா, ஐயா எங்க? அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அப்பா கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதை தூங்குறாங்க. நீங்க குக் பண்ணுங்க, முடிச்சதும் அப்பா எழுப்பிக்கலாம். ஐயோ, நான் லேட்டா வந்ததுனால நான் ஐயா தூங்கிட்டாங்க. சரிங்க, நான் சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அப்பா எப்பவுமே லேட்டாக தான் சாப்பிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க பொறுமையாவே குக் பண்ணுங்க, போங்க. சரிங்க சார், நான் போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை திட்டாம நம்ம கிட்ட ஒருத்தர் நல்லா பேசுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அந்த ஐயா மாதிரி இந்த சாரும் ரொம்ப நல்லவர். நான் எவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன், ஏன் லேட்டாக வந்தேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. பரவாயில்ல, போய் சமைங்கன்னு சொல்றாரு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. முறையா என்கிட்டயும் ஒருத்தவங்க நல்லா பேசுறாங்கல்ல. சந்தியா, உனக்கு அடுத்து என்கிட்ட இவரு ரொம்ப நல்லா பேசிருக்காருடி. என்ன எதுவுமே சொல்லல. ஹலோ சார், நீங்களா? நீங்க என்ன சார், என்ன வேணும் சார்? ஹலோ என்னங்க எதுக்குங்க இவ்வளோ நர்வஸா? ஹாலில் இருந்தேன், எவ்வளோ நேரம் லேப்டாப்பும் ஃபோனும் மாற்றி மாற்றி பார்க்கறது, ரொம்ப போர் அடிச்சுது. சரி டிவி பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு டிவி பார்க்கலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்பாவும் தூங்குறாங்க, அம்மா வர லேட் ஆகும். ஸோ நீங்கள் இருக்கீங்களா, உங்ககிட்ட பேசலாமே வந்தேன். நீங்கள் என்னோட இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகிறீங்க? ஹலோ
என்கிட்ட பேச வந்தீங்க? இல்ல சார், என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க போய் என்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு. அட பேசுறதுல என்னங்க இருக்கு? பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு நீங்களும் ஹியூமன் தானே, நானும் ஹியூமன் தான். ஹியூமன் கிட்ட தானே பேச முடியும். எதுக்குங்க இவ்வளோ ஷாக்கு? அப்படி இல்லை சார், என்கிட்ட யாரும் பெருசா பேசுனதில்ல, என் ஃப்ரெண்டு சந்தியாவை தவிர. திடீர்னு நீங்க வந்து பேசணும்னு சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. அதான் வேற ஒன்றும் இல்லை சார். என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்களா? நீங்க யார்கிட்ட பேச மாட்டீங்கன்னு சொல்லுங்க, அதனால உங்ககிட்ட யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கும் எல்லார்கிட்டயும் பேசணும் தான் சார் ஆசை. ஆனா சரி விடுங்க, அதை விடுங்க சார். என்ன சமைக்கவா? இப்போ உங்களுக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க, நான் அதை சமைச்சு வைக்கிறேன் சார். சின்ன ரிக்வஸ்ட், இந்த சார்னு கூப்பிடுறீங்களா? தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. பேர் சொல்லி கூட கூப்பிடுங்க. கிருஷ்ணான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க, அது இவ்வளோ நல்லா இருக்கும். ஐயோ, பேர் சொல்லியா? அதுவும் நானும் உங்க பேரை சொல்லியா? வேண்டாம் சார், இது மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், எனக்கு கழுத்தை நினைச்சு கொண்டாலும் கொண்டுடுவாங்க. அம்மா உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்களா? சாரிங்க, அம்மாக்காக நான் சாரி கேட்கிறேன். ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார். நான் வேலை கரெக்டாக செஞ்சா ஏன் அம்மா என்ன திட்ட போறாங்க? நான் எப்போ பாரு ஏதாவது தப்பு பண்ணிட்டே இருப்பேன், அதான் அம்மா அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. நல்லாவே சமாளிக்கிறீங்க. எங்கள் அம்மா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நானும் இன்னைக்கு மார்னிங் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணலையே, ஆனால் அம்மா உங்களை ஹர்ட் பண்ணிட்டே தானே இருக்காங்க. சரி, சீக்கிரமே அம்மா மாறிடுவாங்க. சரி, அதை விடுங்க. நானும் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ராதா சார். மறுபடியும் சாரா? சரி, ராதா, நைஸ் நேம், சூப்பருங்க. எல்லாரும் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நேம் வச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக நேம் வச்சிருக்கீங்க. ராதா சூப்பராக இருக்குங்க. என் பேர் அழகா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க உங்க வாயால என் பேர் சொல்லும் போது அது ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை காந்தமா நீ மறந்த வைரவிராகமா இதயம் அலைநீர் சருகானதே ஒரு சந்தன பௌர்ணமி ஓரத்தில் வந்த மோதிய இரும்பு மேகமே தேகம் தேயும் நிலவானதே. ஓகே ராதா, இனிமேல் நீங்கள் உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நான் பேசுவேன், எப்பவும் பேசுவேன். ராதா கிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இனிமேல் நானும் ராதாவும் ஃப்ரெண்ட். என்ன ராதா, ஓகே தானே? ஹலோ, என்ன ராதா கேட்டுட்டே இருக்கேன், பதில சொல்ல மாட்டீங்க? ஓ, என்ன நீங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலையோ? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். உங்களை எப்படி சார் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கமா இருக்க முடியும்? எனக்கு கிடைச்ச ரெண்டாவது ஃப்ரெண்டு நீங்கள் தான் சார். நான் போய் உங்களை ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல வேணா? இனிமேல் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட். ஓ, செகண்ட் பிளேஸில் இருக்கேனா? சீக்கிரமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரேன், ஓகேவா? ஓகே ராதா, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் குக் பண்ணுறியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு இட்லியும் சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும், குக் பண்ணி தரியா? ஐயோ சாரி சார், உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா குக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இருங்க சார், கொஞ்ச நேரத்தில் பண்ணி கொடுத்துறேன். ஆனா சார், உங்க அம்மா உங்களுக்கு இட்லி சாம்பார் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஆமாம், இங்கே இருக்கும்போது ரெகுலராக அதை சாப்பிட்டு அப்போ எனக்கு பிடிக்காது. வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் இட்லி தோசையோட அருமை எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. அதனால இப்போ எனக்கு அதுதான் வேணும். சீக்கிரமா எனக்கு இட்லியும் சாம்பாரும் குக் பண்ணி கொடு, நான் சாப்பிடணும், பசிக்குது. என்ன ஒரு 10 நிமிஷம் சார், உடனே ரெடி பண்ணி கொடுத்துறேன். ராதா, அதான் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்லாம். இப்போவும் சார் சார்னா எப்படி ஒன்று பண்ணலாமா? அம்மா இல்லாத டைம்ல என்ன நீ கிருஷ்ணானே கூப்பிடு, அம்மா இருக்கும்போது வேணா வாங்க போங்கன்னு கூப்பிடு. ஆனால் இந்த சார் வேண்டாமே, நமக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸ் வர மாதிரி இருக்கு. நமக்குள்ள இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ், அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஓகேங்க ராதா, அதான் அம்மா இல்லையே, கிருஷ்ணானே கூப்பிடலாமே, கூப்பிடுமா? ஓகே கிருஷ்ணா. அப்பா, ஒரு வழியா உன் வாயால என் பேரை கூப்பிட வைக்கிறதுக்குள்ளார நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன் ராதா. என் பேரை நீ உன் வாயால சொன்னதுக்கு அப்புறம் தான் என் பேர் எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுது. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஓகே ராதா, சீக்கிரம் சமைச்சு கூட பசிக்குது. பரவது நெஞ்சில் பார்த்தாயா இது காதலர் என்று
நகரது கேட்டாயா காதல் வந்தது கண்ணில் முழுதும் காதல் யாருக்கும் சொல்வதில்லை புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை என் ராத்திரியில் உன் சூரியனை எதற்காக எரிய விட்டாய் உன் கனவுகளில் உன் நிலவுகளை என்ன பண்ணிட்டு இருக்கான் கிரிஷா? எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. கிரிஷ், டேய் கிரிஷ், என்னடா பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா. இவன்கிட்ட பேசிட்டு போலான்னு பார்த்தேன். இவனுக்கு என்ன, அவன் ஆஃபீஸ்க்கு என்ன டைமுக்கு என்ன போகலாம். ஆனா நமக்கு அப்படி இல்லையே. டைமுக்கு போனா தானே, இல்லைன்னா வேலைக்கே வராது போயிடலான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி மட்டும் நான் வந்தேன், அவ்வளவுதான். பூமி என்ன எரிச்சாலும் எரிச்சிருவா. டேய் கிரிஷ், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுடா, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. அண்ணா வரேன் வந்துட்டு இருக்கேண்ணா. ஓகேடா கிரிஷ், கொஞ்சம் சீக்கிரம் வா, டைம் ஆகுதுடா எனக்கு. சாரிண்ணா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சோம். சாரி. பரவாயில்ல கிரிஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா. இந்த வரேண்ணா. நீ அழுதுட்ட மட்டும் உன் அம்மா உன்னை தேடி வந்துருவாளா? அவளே வந்தாலும் நான் வர விட மாட்டேன். ஆளு நல்ல ஆளு. உன் அம்மா உன்னை தேடி வர மாட்டான், நான் வரவும் விட மாட்டேன். ஆளு நல்ல ஆளு. உன் தொண்டை தண்ணி வத்த வத்த எவ்வளவு அழ முடியுமோ ஆளு. நீ என்ன அழுதாலும் சரி, உன் அம்மா உன்னை தூக்குறதுக்கு கூட வரமாட்டான். ஏன் உன்னை பார்க்கவே வரமாட்டான். அவ வர விடாத அளவுக்கு நான் அவளை ஆக்கி வச்சிருக்கேன். உங்க அம்மாவை நான் எப்படி ஆட்டி படைக்கணுமோ அப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கேன். எங்க குடும்ப சந்தோஷத்தை மொத்தமா கெடுத்துட்டு உங்க அப்ப அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு கணக்கு போட்டான். நான் விடுவேனா? இந்த பூமி யாருன்னு காட்ட வேணும். போக போகதான் இந்த பூமி யாருன்னு உங்க அப்பனுக்கு தெரிய போகுது. ஏண்டா இப்படி பண்ணோன்னு உன் அப்பா ஒரு நாளும் வருத்தப்படணும். ஐயோ நம்ம பண்ணது தப்பாச்சு, நம்ம அன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை நம்ம பண்ணிருக்க கூடாதுன்னு உன் அப்பா ஒரு நாளும் வருத்தப்படணும். உன் அப்பா மட்டும் இல்ல, உன் தாத்தா பாட்டி உன் அத்தைக்காரி இவங்க எல்லாரும் அனுபவிக்கணும். இன்னும் அனுபவிக்க நிறைய இருக்கு. நாங்க அனுபவிச்சதுலாம் இன்னும் பாதி கூட இவங்க யாரும் எதுவும் அனுபவிக்கல. குடும்பமா சேர்ந்து எங்க குடும்ப சந்தோஷத்தை கெடுத்தாங்களா, இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா காயப்படுத்துவேன், ஒவ்வொருத்தரையும் காயப்படுத்துவேன். யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது. நான் என் புருஷன் என் குழந்தை நாங்க 3 பேர் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். உன் பாட்டி இன்னைக்கு போல என்னைக்குமே அழுதுகிட்டே தான் இருக்கணும். உன் அப்ப எப்பவுமே வருத்தத்திலே தான் இருக்கணும். உன் அத்தைக்காரி இப்ப சந்தோஷமா இருக்கா, அவளுக்கும் கூடிய சீக்கிரம் ஆப்பு வைக்கணும். வைப்ப பார்த்துக்கிட்டே இரு. உன் அப்பனுக்கு குடும்பமே இல்லாம ஆக்கிட்டான். அவனுக்கு இல்லற வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாம முடிச்சு விட்டுட்டான். இனி அவன் வாழ்க்கையில இல்லறங்கிறது கிடையாது. அவன் பொண்டாட்டி அவன் கூட சேர்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் நான் சேர விட மாட்டேன். கிருஷ்ணா, நீ பண்ணதெல்லாம் இந்த பூமி அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறக்க மாட்டேன்டா, மறக்கவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். இப்படியே பசந்தோல் போத்தியோ புலி மாதிரி உங்க குடும்பத்தை ஆட்டி பாடைப்பண்டா. ஐயோ யார் இதெல்லாம் பண்றதுன்னு தெரியாம திணறணும். உன் குடும்பம் மொத்தமா திணறணும். திணற வைப்பேன்டா.